கருத்தமே கருத்தம்மா கருத்தம்மா அப்படின்னு சொல்லுது கருத்தம்மே அப்படின்ற மாதிரி அதாவது ஆகாரம் அப்படின்றது ஏகாரமா மாறி போயிடுச்சு. மே அப்படின்றது ஏகாரம். இந்த ஆகாரம் ஓகாரம் ஏகாரம்னா அப்புறம் சொல்லுவோம், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சொல்லுவோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, இப்ப சொன்ன புரியாது. கருத்தமே ஏகாரம் ஓகாரம் இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தைக்கு எக்ஸ்போசர் ஆகுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? ஏன்னா இலக்கணம் படிக்கணும் இல்லையா? ஓகே. ஏதோ ஒரு வகையில மனசுல வந்துட்டு ஒரு திரை வந்து இருக்குது. மாயையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இந்த மண்ணுல ஏதோ கனப்பொழுது நடமாடுன்னு சொல்றாங்க. அப்புறம் கடலில் மூழ்கிவிட்ட செம்மீனை உறுப்பெல்லாம் கவி சுமந்த ஊர்வலமே. அதாவது உறுப்பெல்லாம் கவி சுமந்தனா உடம்பு ஃபுல்லா வந்து கவிதையா வந்து இருக்குதுன்றாங்க. எதை மீன் பண்றாருன்னு தெரியல, பார்க்கலாம். கண்ணீரின் உற்சவமே. கண்ணீர் உற்சவம்னு என்னது? உற்சவர் அப்படின்னா வெளியில சுத்துறதுக்கு பேர் தான் உற்சவர். உள்ள உட்கார்ந்துருக்க ஒரு பேர் மூலவர். சரிங்களா? உற்சவமே அப்படின்னா வந்து அத கண்ணீர் வந்து உற்சவமா போகுதுன்னு அர்த்தம். ஃபுல்லா வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் அழுகையா இருக்குது, கண்ணீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி. தகளி என்னும் குயவனை உன் ஜனனத்தால் பிரம்மாவாய் இனங்காட்டும் புகழ் மகளே பொன்பூவே பூமி மகள் வெளிவாசல் சொப்பனமே அப்படின்னு மாதிரி சொல்றாரு. தகளி என்னும் குயவனை உன் ஜனனத்தால் பிரம்மா கருத்தமே கருத்தம்மா கருத்தம்மா அப்படின்னு சொல்லுது கருத்தம்மே அப்படின்ற மாதிரி அதாவது ஆகாரம் அப்படின்றது ஏகாரமா மாறி போயிடுச்சு. மே அப்படின்றது ஏகாரம். இந்த ஆகாரம் ஓகாரம் ஏகாரம்னா அப்புறம் சொல்லுவோம், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சொல்லுவோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, இப்ப சொன்ன புரியாது. கருத்தமே ஏகாரம் ஓகாரம் இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தைக்கு எக்ஸ்போசர் ஆகுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? ஏன்னா இலக்கணம் படிக்கணும் இல்லையா? ஓகே. ஏதோ ஒரு வகையில மனசுல வந்துட்டு ஒரு திரை வந்து இருக்குது. மாயையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இந்த மண்ணுல ஏதோ கனப்பொழுது நடமாடுன்னு சொல்றாங்க. அப்புறம் கடலில் மூழ்கிவிட்ட செம்மீனை உறுப்பெல்லாம் கவி சுமந்த ஊர்வலமே. அதாவது உறுப்பெல்லாம் கவி சுமந்தனா உடம்பு ஃபுல்லா வந்து கவிதையா வந்து இருக்குதுன்றாங்க. எதை மீன் பண்றாருன்னு தெரியல, பார்க்கலாம். கண்ணீரின் உற்சவமே. கண்ணீர் உற்சவம்னு என்னது? உற்சவர் அப்படின்னா வெளியில சுத்துறதுக்கு பேர் தான் உற்சவர். உள்ள உட்கார்ந்துருக்க ஒரு பேர் மூலவர். சரிங்களா? உற்சவமே அப்படின்னா வந்து அத கண்ணீர் வந்து உற்சவமா போகுதுன்னு அர்த்தம். ஃபுல்லா வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் அழுகையா இருக்குது, கண்ணீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி. தகளி என்னும் குயவனை உன் ஜனனத்தால் பிரம்மாவாய் இனங்காட்டும் புகழ் மகளே பொன்பூவே பூமி மகள் வெளிவாசல் சொப்பனமே அப்படின்னு மாதிரி சொல்றாரு. தகளி என்னும் குயவனை உன் ஜனனத்தால் பிரம்மாவாய் இனங்காட்டும் புகழ் மகளே. சரிங்களா? தகளி அப்படின்னா ஒரு ஆழமான பகுதியை தான் அந்த மாதிரி தகளின்னு சொல்லுவாங்க. அகழி அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல தகளி அப்படின்றதும் வந்து ஒரு பானையை வந்து சொல்றாங்களா அப்படின்றது கொஸ்டின். ஆனா என்னும் குயவனை, தகளி என்னும் குயவனை, குயவனா பானை சேரவன் தான். சரிங்களா? ரைட். ஜனனத்தால் பிரம்மாவாய் இனம் காட்டும் புகழ் மகளே. உன்னோட யாரோ ஒருத்தரை பார்த்து இருந்தது சொல்றாரு, இந்த கருத்தம்மாவை பார்த்து வந்து சொல்றாரு, உன்னோட பிறப்பால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவாய் இனம் காட்டும் புகழ்மா, நீ பிறந்ததுனால, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தாப்பா பிரம்மா அப்படின்ற மாதிரி நீ காட்டுற அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை நினைச்சிட்டு அந்த கருத்தம்மான்ற ஒரு கேரக்டர் வச்சுட்டு பாடுறாரு. அது யாருன்றதெல்லாம் தெரியுதான்னு பார்க்கலாம். பொன்பூவே பூமி மகள் வெளிவாசல் சொப்பனமே. பூமி மகள் வெளிவாசல் சொப்பனமே. பூமி மகள் வெளிவாசல் சொப்பனமே. ஓகே. வெளிவாசல்னா கண். ஓகே. பூமி மகள்ன்றது மீன் பண்றாங்க. கனலெங்கும் முன்சிரிப்பு காலவெளி சாலைகளில் உன்னுடைய கனவுகளின் புஷ்பரதம் காற்று நதி அலைகளில் உன் அழுகுரல்கள். சிரிக்கிறியே, அது சிரிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கனல்னா என்னது? இந்த சூடான காற்று. சரிங்களா? அந்த மாதிரி கனலெங்கும் முன்சிரிப்பு காலவெளி சாலைகளில் உன்னுடைய கனவுகளின் புஷ்பரதம். அது காலத்துல வந்து உன்னோட ரதம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? காலம் அப்படின்றது அதாவது எப்படின்னா ஜஸ்ட் இருக்கிறாங்க. காலம் என்ற சாலைகளில் உன்னுடைய கனவுகளின் புஷ்பரதம். இப்ப கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்குது. காற்று நதி அலைகளில் உன் அழுகுரல்கள். சரிங்களா? காற்று நதி அலைகள். அப்படியேப்பா, நதியில வந்து அலைகள் வந்து இருக்காது, நதியில அலைகள் இருக்காது. பாருங்க, இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்பொருள் ஓமேனி மாதிரி. இல்பொருள் ஓமேனி உங்களுக்கு தெரியும், இல்லாத ஒரு பொருளை வந்துட்டு அணி செஞ்சு வைக்கிறது. அணி அப்படின்னா என்னன்னா, ஒரு நமக்கு எப்படி நம்ம ஆர்னமெண்ட் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? சரிங்களா? ரைட். அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஒரு இதா இருக்கும். காது என்னது, காதணி, மூக்கு, இந்த மாதிரி விஷயம், மூக்குத்தி, இதெல்லாம் போடுகிற போது ஒரு அணிகலன்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு செய்யுள்ல வந்துட்டு அழகுபடுத்துறதுக்காக வர்றதுக்கு பேர் தான் அணி. சரிங்களா? எப்படி நமக்கு எப்படி ட்ரெஸ் போட்டுக்கும் போது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கும்போது அழகா இருக்கிறோமோ, அது மாதிரி ஒரு ஒரு இலக்கியத்துல வந்து வச்சு சேர்க்கறதுக்கு பேர் தான் அணி. அணி இலக்கணம் அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இது மாதிரி இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்பொருள் ஓமையணின்னா இல்லாத ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த வந்து பத்தி பேசுறது. சரிங்களா? அலை கடல் என்ன பயங்கரமா, அதாவது காட்டு அருவி போல, மலை அருவி போல மாநாட்டுக்கு உரையாற்ற வந்திருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் இல்பொருள் ஓமேனி தான். ஓகே, ரைட்.
உலகத்தின் சருகான உன்னுடைய காதல் மலர் மறுபடியும் சொர்க்கத்தில் மலரட்டும், சொப்பனத்தில் வசந்த ருது வளரட்டும். ருது அப்படின்னா காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ரைட். பருவம் அப்படின்றது அர்த்தம். இது வந்து வடமொழி சொல். உன்னோட உலகத்துல சருகான உன்னுடைய காதல் மலர் மறுபடியும் சொர்க்கத்தில் மலரட்டும். யாரோ ஒரு கருத்தமா பார்த்து சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. மீன் படகின் பின்புறத்தில் பூர்ணிமையின் கல்குடித்த பூமணலில் ஆன்மாவின் ராகங்கள் அதோ உன் ஃப்ரீ குட்டி பாடுகின்றான். சாரி, பரிக்குட்டி. பரிக்குட்டினா யாரா இருக்குவான் தெரியல. இங்கிலீஷ் வார்த்தை ஏதாவது கொடுத்துருக்காரான்னு தெரியல. மீன் படகின் பின்புறத்தில் பூர்ணிமையின் கல்குடித்த பூமணலில் ஆன்மாவின் ராகங்கள் அதோ உன் பரிக்குட்டி பாடுகின்றான். என்றும் நும் காதல் மலர் இடவப்பாதி மலை துளியில் குளித்திடட்டும், என்றும் நும் ஆன்ம கீதம் ஓடக்குழல்களிலே விழித்திடட்டும். ஓகே, இது வந்து இருண்மையாதான் தெரியுது. ஒன்னும் பரிக்குட்டின்னு யார சொல்றாரு? பூர்ணிமேல வந்து பௌர்ணமி அன்னைக்கு கல் குடித்த பூமணலில் ஆன்மாவின் ராகங்கள்னு எது சொல்றாருன்னு தெரியல. இது இருண்மை யுக்தி. அதாவது எப்படின்னா, கருப்பு மலர்கள் இருண்மை யுக்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது கருப்பு மலர்கள் உள்ள இருண்மை யுக்தி அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க, சரிங்களா? அதாவது நமக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் எழுதுங்களேன் அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லணும். இது எதை பத்தி மீன் பண்றாரே தெரியலப்பா. இந்த மாதிரி ஏகப்பட்ட படிமமும் இருண்மையும் முரண் யுக்தியுமா வந்து சேர்ந்ததுதான் நான் காமராசனோட இதா இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ரைட். ஒரே நடையில வந்து இருண்மை யுக்தியை கையாண்டவர் யார்? இந்த இருண்மை யுக்தி புரியுதான்னு கேட்கறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். இருண்மை யுக்தி புரியுதான்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒண்ணு கேட்டேன் இல்லையா? ஓகே, சரி. ஒன்னும் ஆன்சர் காணும். ஸ்லோவாகுதுன்னு நினைக்கிறேன். நேட்டா இல்லையே, கரெக்டா தானே இருக்கு. அதாவது இவர் தான் மூவாதான். அறம் அரசியல் மாதிரி இருண்மை யுக்தி ஒன்றும் கிடையாது, நான் படிச்சதுலயே. ஓகேவா? ஆமாங்க, அதேதான். சரிங்களா? என்னதான் ஏன் சொல்ல வர அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துருது. ஓகே, ரைட். சரி, ஓகே. சபதம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சபதம் சேலஞ்ச். சபதம் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சாவை ஏற்றுக்கொள்கிறேன், சம உடைமை பூக்களின் மண்சாரமாக செல்கிறேன். சம உடைமை பூக்கள்னா அந்த கம்யூனிசத்தோட அடையாளமா இருக்கிறேன்ப்பா. சபதம் ஏத்துக்கிறேன், நான் சாவை ஏத்துக்கிறேன். ஓகேவா? தைரியமா இருக்கிறது. மின்னல் நரம்பு மேகத்தில் காற்று மீட்டும் மலைப்பாடலில் கண்ணீர் ராகம் பாய்ச்சுவேன், புரட்சி கனலை மண்ணில் ஊற்றுவேன். அதாவது என்ன, பொது உடைமை சிந்தனையை வந்து நான் பரப்புவேன்ப்பா அப்படின்றாரு. இது வந்து கம்யூனிசத்தை வந்து ப்ரமோட் பண்ற ஒரு பாடல். சொல்றது புரியுதா? மின்னல் நரம்பு மேகத்தில், மின்னல் நரம்பு மேகத்தில், அதாவது என்ன, நம்ம மின்னல் அடிக்கும் போது அப்படி கோடு கூட வரும், அதை நரம்புன்னு சொல்லி சொல்றாரு. காற்று மீட்டும் மலைப்பாடல், காற்று அடிச்சுன்னா சத்தம் அடிக்கும்ல, அந்த மலைப்பாடலில் கண்ணீர் ராகம் பாய்ச்சுவேன். கண்ணீர்னா மழை பெறும், அது கண்ணீர் அப்படி மாதிரி. நான் அழுதாவது நான் வந்துட்டு இதை ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். அதாவது அந்த அளவுக்கு நான் உழைச்சு ஏதோ ஒரு வகையில அந்த பொது உடைமை சிந்தனையை வந்து பரப்புவேன் அப்படின்றாரு. புரட்சி கனலை மண்ணில் ஊற்றுவேன். சரி, புரட்சி வந்து ஏன்னா கம்யூனிசத்துல வந்து புரட்சி தான் மெயின், சரிங்களா? தொழிலாளர் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு இருப்பாங்க இல்லையா கம்யூனிஸ்ட், சரிங்களா? அதான் கம்யூனிசம். ஈவன் இப்ப ரீசெண்டா கூட ட்ரம்ப் வந்து, எப்பா நீ எந்த நாட்டுல இருந்தாலும் வா, ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியில நீ இருந்தனா என் நாட்டுல எந்த ஒரு குடியுரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாரு. கவனிச்சிருந்திருப்பீங்க. பூமி சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன். அந்த தொழிலாளரை வந்து ஒருங்கிணைத்து இந்த மாதிரிதான் பேசுவாங்க. புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன். புயலை வந்து வெட்டி இது பண்ணி கோடி புதிய தென்றலாக்குவேன் அப்படின்னா என்னது? அதாவது பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. புயல் அப்படின்றது ஒரு பிரச்சனை, அதை வந்து அதாவது கூறுபடுத்தியன்னா என்னது, பங்கு போட்டு பிரச்சனைகளை வந்து பங்கு போட்டு புதிய தென்றலாக்குவேன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது பெஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவேன்ற. இரவில் விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன். இரவில் விண்மீன்ற காசு இருக்கு இல்லையா, விண்மீனை வந்து காயினா பாக்குறாரு. சரிங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப இந்த விண்மீனை பத்தி எத்தனை இடங்கள்ல வந்து வந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம். விண்மீனை வந்து வந்துச்சு இல்லையா, அந்த விண்மீன் வந்து என்னென்ன மாதிரி அவர் வந்து உருவப்படுத்திருக்காரு சொல்லுங்க பாக்கலாம். இதான் வந்து இது கொஷின். விண்மீனை படிச்சீங்கல்ல? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல? இது வரைக்கும் பார்த்தது மட்டும் சொல்லுங்க, என்ன இருக்குது பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு அந்த பழக்கம் வர்றதுக்காக நான் கேட்கறேன். இப்பயே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பழக்கம் வந்துடும். விண்மீன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த என்னென்ன மாதிரி எல்லாம் அவர் சொன்னாரு. இப்ப வந்து இங்க விண்மீன் காசுன்னு சொல்லி சொல்றாரா ஒண்ணு? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? விண்மீன் புள்ளி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வேற கரின்னு சொல்லி சொன்னாரு. சூப்பர். ஆஹ் மின்னல் நரம்புன்னு சொல்லி விண்மீன சொல்லி அது
நான் கேட்கறது விண்மீன் என்னன்னு சொன்னார், நட்சத்திரங்கள் என்னன்னு சொன்னார், கண் மூடாம முழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? இமேஜ் பண்ண முடியுதா? கரின்னு சொன்னாரு, புள்ளின்னு சொல்லி சொன்னாரு. அதால அவ்வளவுதாங்க. இதை அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அதாவது ஒரு வார்த்தைகள் வந்துட்டு வெவ்வேறு கவிதைகள்ல ஒவ்வொரு மாதிரி உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதை எல்லாமே தனியா நோட் பண்ணணும். இதுதான் வந்து யூபிஎஸ்சி ஃபார்மட். சரியா? சும்மா படிச்சுட்டு அப்படியே செகண்ட் பேப்பர் தானே ஈஸி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணணும், பண்ணாதான் மார்க் வரும். பண்ணீங்கன்னா டாப். நான் வந்து கேரண்டி 320க்கு மேல கேரண்டி பண்றேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். அவ்வளவு உறுதியா எந்த விஷயத்தையும் எனக்கு சரியா தெரியாத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அது சொல்றேன் அப்படின்னா அதுல வந்து இது இருக்குன்னு அர்த்தம், பாத்துக்கு. ஓகேவா? 320 பிளஸ் வந்து அடிக்கலாம் அவுட் ஆஃப் 500. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான நுணுக்கமா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதும். சரிங்களா? ரைட். சரி. விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன், இரவெரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன். இரவெரிக்கும் பரிதியை, எப்பா, பரிதினா வந்து சூரியன். இரவெரிக்கும் பரிதினா எங்க போயிட்டு இரவு போய் எங்க போய் எரிக்குது? இரவுல இருக்காது. ஆனா பாருங்க, இரவெரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன். ஏழை வந்து விரகரிக்க, கம்யூனிசம்ன்றது ஏழையை வந்து வளமானவனா மாத்துறது தான். விழிகளான தீபத்தில் கனவு விட்டிலை பொசுக்குவேன்.